நீங்க சிம்பிளா 2019க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் கமல் கட்சியில என்னென்னலாம் நடந்துச்சோ தாவேக்கா மேல அதை இப்பவே நடத்துறாங்கன்னு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். கமல் கட்சி மேல, கமல் கட்சி வந்து 19 எலெக்ஷன்லையும் தோக்குறாரு, 21 எலெக்ஷன்லையும் பங்கமா தோக்குறாரு. அதுக்கப்புறம் கட்சி நலிவுறுது. கட்சியில் இருந்தவங்களாம் பல்வேறுபட்ட இடத்துங்களுக்கு போய் சேர்றாங்க பல கட்சிகளுக்கு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஆதரவா, அவர் மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவா இருந்து திமுகவை பெரிதும் விமர்சிச்சவர்கள். ஆனா அந்த கட்சியை உடைச்சிட்டு திரும்ப திமுகக்குள்ளே போய் சேர்றாங்க. சேரலையா? இல்ல, நான் வந்து பத்மபிரியா பத்தி எல்லாம் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் துணை தலைவர் மகேந்திரன் நிறைய பேர், நான் ஒருத்தரையும் சொல்ல விரும்பல, ஆனா இப்படி நடந்துச்சு. நீங்க கமல் போய் சேர்ந்துட்டா நினைக்காதீங்க. சோ இது வந்து ஆர்கானிக்கா கமல் வந்து அவரே வந்து கடைசி நேரத்தில் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. அவருக்கு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் கிடையாது, ப்ராப்பரான ஒரு எஃபர்ட் கிடையாது. சும்மா 2 விளம்பரத்தில் நடிச்சாரு, 4 தெருவுக்கு சுத்தினாரு, நின்னாரு, தோத்துட்டாரு. பட் அவர் 10 நாள் டஃப் கொடுத்து தோத்தாரு. அதை விட்டுடுங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒருவேளை இப்படி நடந்ததுன்னா கூட அதே மாதிரி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு கட்டம் கட்டி இதை வந்து நிகழ்த்துறாங்க. எப்படியாச்சும் அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க வேணா பாருங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வரும். பாருங்கப்பா கமல் மாதிரியே இங்கேயும் நடக்குது, பாருங்கப்பா பத்மபிரியா மாதிரி எங்கேயோ ஒரு பிள்ளை திமுக வந்து சேர்ந்துருச்சு, எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விஜயும் வந்து இங்க சீட்டு கட்டி நிப்பாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு அடித்தளம் இது. ஒரு பக்கம் விஜய் வந்து பாஜகவுடைய ஆளுன்னு சொல்லி அது ஒரு நரேட்டிவ், இன்னொரு பக்கம் கமல் மாதிரி இவரும் சரிஞ்சிருவாருன்ற ஒரு நரேட்டிவ்.